2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். பாருங்க, அனுக்கிரக காலம் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ரட்சணை நாள்னு சொல்லி ஒரு நாள் நமக்காக வச்சிருக்கிறார். அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அப்போது அது ஒரு குறிப்பிட்ட காலம், அது ஒரு குறிப்பிட்ட நாள். அப்போ அந்த ரட்சணை நாளும் அந்த அனுக்கிரக காலமும் கடந்து போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் என்ன பண்ண முடியாது. அந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் மனம் திரும்புதலுக்குரிய சந்தர்ப்பங்களும் பலனும் பாதுகாப்பும் உதவியும் ஒத்தாசையும் எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அப்போது அந்த அனுக்கிரக காலத்தை நாம் என்ன பண்ணோம், பயன்படுத்தி கொள்ளணும். அந்த ரட்சணிய நாளை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்தி கொள்ளணும். In the time of my favor I heard you, and in the day of salvation I helped you. I tell you, now is the time of God's favor, now is the time of salvation. இன்னைக்கு தான் இந்த நாள், அப்படி இன்னைக்கு தான் அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணை நாள். பாருங்க, நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த நேரத்தில் அதை நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். ஏசாயா 49வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:8. இன்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தை நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும். பாருங்க, இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய அனுக்கிரக காலத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ இதனுடைய அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், அவர் சமீபமாயிருக்கிற நேரம். அப்போது பாருங்க, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவர் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக தேடணும். அவர் சமீபமாக இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம விட்டு கடந்து போய் விடுவார் என்று சொன்னால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆமா தானே? இப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 2 கள்வர்கள் மத்தியில் அறையப்பட்டிருந்தார். அதில் ஒரு கள்வன் பாருங்க ஆண்டவரை தூஷிக்கிறான். ஆனால் இன்னொரு கள்வன் என்ன பண்றான் பாருங்க, அந்த தூஷிக்கிற கள்வனை பார்த்து கடிந்து கொள்றான். நீ நானும் இந்த தண்டனை அனுபவிப்பதற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். நம்ம தப்பு செய்ததுனால நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், இவரோ எந்த தவறும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜாவை நோக்கி என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னாருங்க? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுங்க. பார்த்தீங்களா என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட. ஆமா, பாருங்க, தேவன் இருக்கிற இடம் வேற, இந்த கள்வன் அவன் பாருங்க எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்றான். அப்போ இன்னொரு கள்வன் எங்க இருப்பான்?
நிச்சயமா பார்த்தீங்கன்னா அந்த மேன்மையான இடம் அவனுக்கு கிடைத்திருக்காது. ஆண்டவர் சொல்றாருல, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தை, அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை, அந்த அனுக்கிரக கொடுக்கிற காலத்தை, ரட்சிப்பு கொடுக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொண்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்களிலே தேவன் கொடுக்கிற இந்த நேரத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் நம்ம என்ன பண்றோம், அசட்டை பண்ணி விடுகிறவராக இருக்கிறோம். அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தாம போயிடுறோம். இப்போ நீங்க அநேக டேப்லெட்ல, அதுக்கப்புறம் மெடிசன், டேப்லெட், சிரப்பு, ஆயின்மெண்ட், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதே போல் நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய நாள், பால் பேக்கெட்டில் கூட இந்த நாளுக்குள்ளே இதை பயன்படுத்தணும், அதற்கு பிறகு அதை பயன்படுத்த முடியாது, சரிங்களா? ஏன்னா அது கெட்டுடும். அந்த காலம் மாத்திரம்தான் அதன் பயன்படுத்தக்கூடிய, அதற்கு என்ன பண்ணுது, ஒரு தரத்தை உருவாக்கி இருக்குது. இந்த காலத்திற்குள்ளாக்கத்தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். அதற்கு பிறகு அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அந்த தரம் கெட்டு போயிடும்னு சொல்லி மெடிசன்ஸில், அதுக்கப்புறம் சிரப்பில், நம்முடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில், பாலில், தயிரில் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆண்டவரிடத்துல கிருபையும் இரக்கத்தையும் மகிமையும் விடுதலையும் பாதுகாப்பையும் நன்மையும் பெற்றுக்கொள்கிற காலம்னு ஒன்று இருக்குங்க. அது கடந்து போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப என்னத்தான் ஜெபம் பண்ணாலும், என்னத்தான் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கத்தி கதறினாலும் நமக்கு என்ன பண்ணது கிடைக்காது. அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அந்த அனுக்கிரக காலத்தையும் அந்த ரட்சணை நாளையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். இங்கே மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஜெபம் பண்றதுக்காக போறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, பேதுரு பார்த்து சொல்றாரு, நீங்க என்னோட கூட என்ன பண்ணுங்க, இங்கே தங்கி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. 40வது வசனத்துல பார்க்கும்போது, அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். அப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுறார். திரும்ப அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கும் பொழுது 43வது வசனத்துல, அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் என்ன பண்ணார், திரும்பி போயிட்டு 3ஆம் தரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு 45வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நித்திரை பண்ணாதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த முறை என்ன பண்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. நீங்க இப்போ நல்லா தூங்குங்க, நல்லா இளைப்பாருங்க. அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படுகிற காலம் ஒன்று உண்டு. நம்முடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்ததற்கு பதில் கொடுக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. நமக்கு உதவி செய்யணுன்ற ஒரு காலம் உண்டு. நம்மை பாதுகாக்கணும், பலப்படுத்தணுன்ற காலம் உண்டு. நமக்கு இரக்கம் செய்யணுன்ற ஒரு காலத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு நமக்கு என்ன பண்ணாரு, அதெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்னா அந்த காலங்களெல்லாம் நம்ம விட்டுடுறோம். எப்போ வேணாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு, எப்போ வேணா நமக்கு உதவி செய்வாரு. நமக்கு ஏன் இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் கொடுத்து, இந்த அனுக்கிரகத்தை காலத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, இப்படிலாம் வரப்போகுது, இந்த கஷ்டம்லாம் வரப்போகுது, இந்த துன்பம்லாம் வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி நீ தயாராக உன்னை தயார்படுத்திக்கொள்ளி என்னுடைய சமூகத்தில் வந்து
எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள சொல்லி அந்த காலத்தை கொடுக்குறார். அது போன பிறகு நம்ம போய் ப்ரேயர் பண்ண என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்னைக்கு அநேகர் அதனால தான் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது, நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடுகிறது. நாம் காலம் கடந்து ஜபிக்கிற ஜபங்களுக்கு பலன் இருக்காது. அந்த நேரத்தில் அறுப்பு காலத்தில் என்ன பண்ணணும்? அறுக்கணும். அறுக்கிற காலத்தில் போய் நம்ம தூங்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? விதைக்கிற காலத்தில் விதைக்கணும். விதைக்கிற காலத்தில் போய் அறுத்தா என்ன இருக்குது? ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அந்தந்த நேரத்தை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோடைய சமூகத்தில் ஜபிக்கும்படி நம்ம ஏவுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த காலத்தை அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டுடுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முடிஞ்சிடுது. அந்த தீமைக்கு வராதுக்கு முன்னாடி ஜபிக்கணும்னு சொல்றாரு, நம்ம ஜபிக்கிறது இல்லை. அதனால தீமை வந்துடுது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த கல்வன் கூட அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டான்ல. ஆண்டவரே, நீர் வரும்போது என்ன நினையும் அப்படின்னு சொன்னால கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுப்பேன்னு சொல்றேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த நேரத்தையும் சமயங்களையும் நம்ம கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளணும். அதற்கு பிறகு நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா என்னாவும்? தீமைகள் வந்துடுது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்துடுது, பலவீனமான நேரங்கள் வந்தது, குறைவுபடுகிறோம், தோல்வி அடைகிறோம், பின்மாற்றம் வருகிறது, கிருபை இழந்து போகிறோம். எல்லாவற்றுக்கு காரணம் தேவன் கொடுக்கிற அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்தாதனால தான். அன்றைக்கு சீஷர்களிடத்துல ஆண்டவர் தெளிவாக சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அவங்க அதை செய்ய முடியல, அதை உணர்ந்து கொள்ளலை. இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னா ஏன் சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அடுத்த காலத்தில், அடுத்த சில மணி நேரத்தில், அடுத்த நாளில், அடுத்த வாரத்தில் வரப்போகிற பெரிய தீமையிலேருந்து பாதுகாத்துக்கொள்ளும். அந்த காலம் கடந்த பிறகு, தீமை வந்த பிறகு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லைல்ல. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே சரியா தேவன் கொடுக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜபிக்கிற நேரத்தை கொடுக்கிறாரா? ஜபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, தெய்வ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியம் செய்கிற நேரத்தை கொடுக்கிறாரா? அதற்குரிய பணியை நீங்கள் செய்யுங்க. இப்படி அந்தந்த காலத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும் போது நிறைய தீமைகளை நம்ம என்ன பண்ணோம்? வெல்ல முடியும். நிறைய பிசாசின் தந்திரங்களை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும் தெய்வ பிள்ளைகளை. ஏன்னா அனுக்கிரக காலம்னா அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காலம். ரட்சணைனால அது ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த காலங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? அந்த காலத்தில் தேவன் கொடுக்கிற இரக்கத்தையோ, கிருபையோ, பாதுகாப்பையோ, பலத்தையோ, சமாதானத்தையோ, சுகத்தையோ நம்ம இழந்து போய்விடுவோம். Praise the Lord. Amen. அந்த அனுக்கிரக காலத்திலும் ரட்சிப்பு நாளிலும் எங்களுக்கு கிருபையை கொடுக்க காத்திருந்தீர், பலத்தை கொடுக்க காத்திருந்தீர், சுகத்தை கொடுக்க காத்திருந்தீர், சமாதானத்தை கொடுக்க காத்திருந்தீர், இளைப்பாறுதலை கொடுக்க காத்திருந்தீர், மகிமையான கிரியைகளையும் காரியங்களையும் செய்ய காத்திருந்தீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தாத போது, அதை பொருட்டாக எண்ணாத போது, அதை உதாசீனப்படுத்தும் போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளையும் ஆண்டவரே சங்கடங்களையும் தீமைகளையும் நாங்கள் அனுபவிக்கிறோமே. எங்களை மன்னிங்க அப்பா. இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற காலத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி இரக்கத்தையும் செய்வீராக. ஆமேன்.